தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திடும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதேமின் மேல் என் பாதரட்சையை ஏறுவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆத்தரிப்பேன். எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரை எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இதோ உட்கார்வோம். முதலாம் வேதபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. யோசுவா 1ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களின் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களில் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிறது, யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களில் லக்கத்திற்கு
சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படி ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளெல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்திற்கு முன்பாக போனார்கள். ரூபன் புத்திரனும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னதராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமானமான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். அந்நாளிலும் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Ayo
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேதபாடம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போனீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், திருமணம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறப்படுவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் அல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டால் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்றது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கருணையால் பொல்லாத காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் எழுந்தார். பரமத்திலே ஈஸ்வரனாகிய தேவனை இருக்கிறார். அவருக்கு ஞானத்தில் வருவார். விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். கர்த்தாவே இருக்கிறவும் பரமண்டலில் இருக்கிற கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருவியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். வரவரண எங்கள் இதயத்தை சுத்திகரியும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாயிருக்கிற தேவனே, எங்கள் ஜெபங்களை கிருபையால் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கீனமான எங்கள் சுவாப பலனத்தினாலே தேவரால் அன்றி நாங்கள் யாரும் நற்காரியத்தை செய்ய திராணியற்றவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கைக்கொண்டு மனதினாலும் சேவையினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது கிருபையினால் சகாயம் செய்தருளோம். சமாதானத்துக்காரரும் ஏகசத்தை விரும்புகிறாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேஸ்ராகினம். தேவரீரை கண்டமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விராதங்களுடைய வல்லமைக்கு வெட்டாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாரும் பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றும் உங்களுடைய ஆள்கையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 9 சீன சாதனை கீதங்களில் 94 பாடுவோம். களி கூறுவோம், கர்த்தர் பற்றினை சேர்ந்து பாடுவோம். Kata nam baca
உட்கார்வோம். சிறு பிள்ளைகள் வேதவசனம் ஒப்புவிப்பார்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். ஆதியாகமம் 40:38. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? ஆதியாகமம் 41:32. அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆதியாகமம் 38:41-38. தன் ஊழியக்காரனை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி இந்த மனுஷனை போல தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். ஆதியாகமம் 41:38. வேதவசனம் ஒப்புவித்த சிறு பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு பாடல். சபையின் வாலிபர்கள் சிறப்பு பாடல் ஒன்றை பாடுவார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வாராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற யாவரையும் திருச்சபையின் சார்பாக வருகவென்று வாழ்த்தி வரவேற்கிறோம். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: 15/6/2025 ஞாயிறு ஆராதனை காணிக்கை 9380 ரூபாய். 20/6/2025 வெள்ளி இரவு ஆராதனை காணிக்கை 320 ரூபாய் என்பதை திருச்சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் மாலை 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். வெள்ளி இரவு 7 மணிக்கு வேதபாட தியானம் நடைபெறும். வருகிற சனிக்கிழமை 28/6/2025 அன்று இரவு 8 மணி முதல் 11 மணி வரை முன்னிரவு ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்தநாள் ஆசிரியர்கள்: 23/6/2025 திங்கட்கிழமை அன்று திரு ஜீவா ஞானபாலன், திரு ஆனந்தராஜ் மற்றும் திரு நரேந்திரன் அவர்கள் பிறந்தநாளை ஆசிரியர் இருக்கிறார்கள். 25/6/2025 புதன்கிழமை அன்று திருமதி டி அன்னபுஷ்பம் அவர்களும் பிறந்தநாளை ஆசிரியர் இருக்கிறார்கள். பிறந்தநாளை ஆசிரியர்களுக்கு சபையுடைய விசேஷித்த ஜெபம் ஏற்பார்கள். அவர் இருக்கிற தலைகளை தாழ்த்தி வேறு வாசலில் கேட்ட அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண்பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண்பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே மன்னாயமக்கும் நீதானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உன்னை இன்றும் என்றும் துதித்திடுவே. பரிசுத்தமான ஆண்டவரே, உம்மை தொழுதுகொள்ளும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய திரு சமூகத்திலே வாசித்து தெரியப்படுத்தப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இது காலம் ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை இருப்பதாக, தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் இருப்பதாக என்று சொல்லி திருச்சபையாக உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தைப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த விசேஷத்த ஞாயிறு ஆராதனையில் நம்மிடம் தேவ செய்தியை பகிர்ந்தளிக்க செல்வி ஜெரோலின் ஜாக்கியை வருகவென்று வரவேற்கிறோம். நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கிறோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கூடப்பா இத்தனை பேராக கலந்து கொண்டு ஆராதிக்கு வந்தோம்ப்பா. வந்துள்ள ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க இயேசுப்பா. ஆராதனை இறுதி வரை நீங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. இன்னைக்கு நான் குறிப்பா பேச போற வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வசனம் தான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற வசனத்தை தான் நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினா நாம அவருடைய ஜனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ண போறதில்லை, வெட்கப்பட்டு போறதில்லை அப்படின்னாங்க. உதாரணத்துக்கு காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரினா அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ சில பிள்ளைங்க முடிச்சுட்டு போக மாட்டாங்க, சில பேர் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த முடிச்சுட்டு போகாத பிள்ளைங்களை டீச்சர்ஸ் எல்லாத்துக்கு முன்னாடியும் திட்டுவாங்க அப்படிதானே. ஸோ இப்போ சில பேர் எப்படின்னா தொடச்சி போட்டு போயிடுவாங்க. இவங்க தான்ப்பா திட்டுறாங்க, நமக்கு இதெல்லாம் பழகினதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி போட்டு போயிடுவாங்க. ஆனால் சில பேர் எப்படின்னா அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. எல்லாரும் முன்னாடி ரொம்ப ஒரு அவமானமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க.
ஸோ வெட்கம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஷேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம போயிட்டு வர இடத்துல, நம்ம வசிக்கிற ஏரியாவில் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அவமானத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து அப்படி ஃபேஸ் பண்ணும்போது நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு அவமானத்தை ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே எப்படி போகிறது, மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க கிட்ட பேசி பழகிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அப்படி தானே? ஸோ இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெளியவே போக முடியாது. அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து செல்ல ஆசைப்படுறேன். முதலாவது ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று நானும் நீங்களும் சொல்லலை. எது சொல்லுது? வேதம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெட்கப்படக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை விசுவாசிக்கணும். அப்படிதானே? ஸோ அப்போ அவரை விசுவாசவங்க யாருமே என்ன பண்ண போறதில்லை, வெட்கப்பட்டு போறதில்லை. இதுக்கு ரிலேட்டடா வந்து நான் வந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம். ஸோ 11ஆவது அதிகாரத்துல என்ன சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல? என்ன சம்பவம் இருக்கிறது? ஓகே, லாஸ்டர் வந்து உயிரோட எழுப்பின சம்பவம் தான் அங்கே இருக்குது. அந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். முதலாவது உதாரணமா நான் இந்த கதையை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ மார்த்தாள் மரியாள்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் யாரு? அக்கா தங்கச்சிங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாங்க. அந்த சகோதரன் நேம் என்ன? லாசரு. ஓகே, இவங்க வந்து எந்த இடத்துல, எந்த ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெத்தானியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, வசிக்கிறாங்க. ஒரு நாள் ஏசப்பா என்ன பண்றாங்க, அவருடைய ஊழியத்தின் நிமித்தமா வந்து ஒரு தேசத்துக்கு போறாங்க. யூதேயா தேசத்துக்கு வந்து ஏசப்பா வந்து அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து போறாங்க. போயிட்டு அங்க போய் ஊழியம் பண்றாங்க. ஸோ யோவான் 10ஆவது அதிகாரத்துல வந்து ஒரு ஏசப்பா வந்து அந்த யூத ஜனங்கள் மத்தியில வந்து ஒரு உபதேசம் சொல்லியிருப்பாரு. அது என்ன உபதேசம் அப்படின்னா, ஆடுகள் வந்து என் சத்தத்தை கேட்கும், என்னுடைய ஆடா இருந்தா கண்டிப்பா அது வந்து என்னுடைய சத்தத்தை கேட்கும் அப்படிங்கிற உபதேசத்தை வந்து அந்த யூதர்கள் மத்தியில வந்து ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. உடனே யூதர்கள் அந்த ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவர் இப்படிலாம் சொல்றாரு, இவர் என்ன பெரிய கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கல் எடுத்து ஏசப்பாவை அடிச்சு இந்த ஊரை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கல்லெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது ஏசப்பா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, மறைவா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஏசப்பா வந்து போனதுக்கு அப்புறமா ஏசப்பாவுக்கு வந்து ஒரு செய்தி வரும், லாசர் வந்து வியாதி நிமித்தமா மரண படுக்கையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வரும். ஸோ அப்போ ஏசப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு சம்பவம் வந்து கிடையாது, இவன் வந்து இறந்துட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏசப்பா சொல்லுவாங்க. இது வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா தான் இது மாதிரி காரியம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏசப்பா சொல்லுவாங்க. உடனே இந்த நியூஸ் கேட்டப்பறம் ஏசப்பா வந்து இன்னும் 2 நாள் வந்து அங்கேயே தங்கிடுவாங்க. அங்கே போய் லாசர்வெல்லாம் போய் பார்க்க போல இந்த 2 நாள் அதே இடத்துல வந்து தங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா திருப்பி சொல்லுவாங்க, நம்ம மறுபடியும் அந்த யூதேயா தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யோவான் 11:8-9-10 வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இயேசுக்கு வந்து திருப்பி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது 8ஆவது வசனத்துல வந்து, அதற்கு சீஷர்கள், ரவி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லறையை தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இப்பதானப்பா உங்களை கல்லறையே வந்தாங்க, அதுக்குள்ள எதுக்கு திருப்பி போகணுமா, திருப்பி போனா நம்மளே திருப்பி கல்லறை வாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள்லாம் சொல்றாங்க. உடனே ஏசப்பா சொல்றாங்க, பகல்ல வந்து 12 மணி நேரம் இல்லையா, பகல்ல வந்து நடந்தோம் அப்படின்னா பகல்ல வந்து வெளிச்சமா இருக்கும் அப்படிதானே, பகல்ல வந்து நல்ல வெளிச்சமா இருக்கும், நம்ம கீழே இடற மாட்டோம், போயிடலாம். இரவு வந்து இரவுல நடக்கிறவன் தான் வெளிச்சத்தை தேடி அலைவான், இடறி விழுவான்
அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, வெளிச்சமாகிய ஆண்டவரே எனக்குள்ள இருக்காரு, அதனால நான் வந்து தடுமாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. உடனே அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க ஏசப்பா, லாசர் வந்து நித்திரையா இருக்கான், நான் வந்து அவனை போய் எழுப்ப போறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. உடனே சீஷர்கள் சொல்லுவாங்க, அவன் இப்போ தூங்கிட்டு இருந்தான்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஏசப்பா சொல்லுவாங்க, நீங்க வந்து நித்திரை தூக்கத்தை வந்து நினைச்சு சொல்றீங்க, ஆனா நான் சொல்றது மரணம் அப்படிங்கிற நித்திரையில, அவன் வந்து மரணம் அப்படிங்கிற நித்திரையில இருக்கிறான், நான் சாதாரணமான நித்திரையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏசப்பா வந்து சொல்லுவாங்க. நான் போய் அவனை எழுப்ப போறேன், நீங்க எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லுவாங்க. உடனே திதிமு என்னப்பட்ட தோமா, யோவான் 11வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு பாருங்க, யாராவது வாசிக்கலாம். 16வது வசனம். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவருடைய கூட மறுபடி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். தோமா வந்து அவன் மனசுல என்ன நினைச்சிருக்கான், அங்க போனா கண்டிப்பா நம்மளை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க, சரி வாங்க இவரே போற நம்மளும் கூட போய் மொத்தமா போய் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மைண்ட் செட்ல தான் இவர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு அப்படிங்களா. அதுக்கப்புறமா சொல்லிட்டு ஏசப்பா வந்து இந்த பெத்தானி கிராமத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த கல்லறைக்கு நெருங்க போகும்போது அங்க நின்றுட்டு மார்த்தா வந்து லாசரோட சகோதரி அவங்க வந்து ஓடி வராங்க ஏசப்பா கிட்ட. ஓடி வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் தம்பி வந்து இறந்துருக்க மாட்டான், நீங்க இங்க இருந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மார்த்தாளவங்க வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க. மார்த்தாள் யாரு? அவங்க யார் மார்த்தாள்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டு வேலை செய்வாங்க. எப்ப பார்த்தா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிதானே. சமையல் கட்டில சமையல் பண்ணிட்டு மரியாதை இது பண்ண மாட்டேங்க அது பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிதானே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, யோவான் 11:22 வசனத்துல இருந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மார்த்தாளுக்கு வந்து அவங்க சகோதரன் வந்து இறந்து போன ஒரு வருத்தம் வேதனை வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வாயினால வந்து அறிக்கை பண்றாங்க. என்ன அறிக்கை பண்றாங்க அப்படின்னா, நீங்க தான் தேவனுடைய குமாரன், நீங்க தான் திரும்பவும் இந்த உலகத்திலே உயிர் தெழுதக்கூடிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு எனக்கு வந்து நான் அறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துல மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க வந்து இதுதான் மெயினா இருக்கும், அவங்க வந்து வாயினால அறிக்கை பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 9வது வசனத்துல பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. மார்த்தாள் வந்து அப்படிதானே பண்ணாங்க, அவங்க வந்து வாயினாலே என்ன பண்ணாங்க, அறிக்கையிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இருதயத்துல விசுவாசிக்கிறாங்க அப்படின்னானே. அதுக்கப்புறமா ஏசப்பா வந்து மார்த்தாள் கிட்ட கேட்குறாங்க, கல்லறை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, மார்த்தாள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து பர்சனலா நிறைய காரியத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆண்டவரே உங்களால இதை வந்து செய்ய முடியும், நீங்க சொன்ன தேவன் கேட்பார் அப்படிங்கிற விசுவாசம் வந்து எனக்குள்ள இருந்துச்சு. இப்போ மார்த்தாளுக்குள்ள வந்து என்னது இருந்துச்சு, விசுவாசம் வந்து இருந்துச்சு அப்படிதானே. உடனே ஏசப்பா சொல்றாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்றாங்க, நான் வந்து சகோதரனை வந்து உயிரோட எழுப்புவேன் அப்படிங்கிற விசுவாசம் வந்து உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, நீ தான் தேவனுடைய குமாரனும் கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மார்த்தாள் வந்து மரியாள் கிட்ட போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஏசப்பா வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொன்னோடனே மரியாளுக்கு வந்து ஆறுதல் சொல்றவங்க யாருன்னு தெரியுமா? யூதர்கள் தான். மரியாளுக்கு வந்து யூதர்கள் தான் ஆறுதல் சொல்றாங்க. ஸோ என்னன்னா, மரியாள் வந்து இதை கேட்டோன்னே அப்படியே அழுறாங்க, ஓடுறாங்க. அவங்க அழுத உடனே யூத ஜனங்களும் எப்படின்னா அழுறாங்க. சரி, இவங்க மரியாள் வந்து
அழுது ஓடி கல்லறைக்கிட்ட வந்துட்டாங்க. அண்ட் யூதர்களும் அழுறாங்க. மரியாளும் யூதர்களும் அழுறதை பார்த்துட்டு ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா ஆவியிலே கலங்கினார்னு சொல்லிட்டு இருக்கும். 11வது அதிகாரம் 33வது வசனத்துல வந்து அது குறிப்பிட்டு இருக்கும். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி உயரம் அடைந்தது. ஏசப்பா வந்து அந்த இடத்துல அவங்க அழுறதை பார்த்து வந்து ஆவியிலே வந்து கலங்குறாங்க. ஏசப்பா வந்து போயிருக்கலாம்ல, இந்த யூதர்கள் வந்து நம்மளுக்கு கல்லறினாங்க, இவங்களுக்கு எதுக்கு லாஸ்ட்லாம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா ஏசப்பா என்ன பண்றாங்க, மிகவும் அன்பாக வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் 35வது வசனத்துல வந்து இயேசு கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற வார்த்தை வந்து அங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஏசப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா கல்லை வந்து புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே டக்குன்னு மாத்தால் என்ன சொல்றாங்கன்னா 4 நாள் ஆச்சே, ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னா ஏசப்பா வந்து மறுபடியும் மாத்தாள் கிட்ட வந்து ஒரு வார்த்தையை சொல்வாங்க. 40வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏசப்பா வந்து முன்னாடி சொன்னாங்க அப்படிதானே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னாங்க. அதை வந்து திருப்பி ரிமைண்ட் பண்றாங்க. ஸோ மாத்தாள் கிட்ட வந்து அவங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஏசப்பா கல்லை புரட்டி போட்டு லாசருக்கு வந்து உயிரோட என்ன பண்றாங்கன்னா 41வது வசனம் யாராவது வாசிக்கலாமா? 41, 42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 42வது வசனம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 41வது வசனத்துல பின்பகுதி பாருங்க. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா வந்து பிதாவே நீங்க எனக்கு செவி கொடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கல, விசுவாசத்தோட நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 42வது வசனத்தை பாருங்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப ஏசப்பாக்குள்ளேயே ஒரு விசுவாசம் இருக்கு. பிதா வந்து நமக்கு எப்பவுமே செவி கொடுப்பாங்க அப்படிங்கிற விசுவாசம் இருக்குது. ஸோ அதனால அதுக்கப்புறமா கல்லை வந்து புரட்டி போட்டுட்டு ஏசப்பா வந்து உரத்த சத்தமாய் வந்து லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லாசர் வந்து அவங்க வந்து உயிரோட எழுப்பிட்டாங்க. லாசருக்கு மேல வந்து ஒரு துணி இருந்துச்சு அப்படிதானே, அந்த துணியை வந்து ஏசப்பா அகற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதை அகற்றிட்டாங்க. இதே போலதான் நம்மளுக்கு மேலேயும் ஒரு வெட்கம் அப்படிங்கிற துணி வந்து இருக்குது. அதை வந்து நம்ம ஏசப்பா விசுவாசிச்சு இருந்தோம்னா ஏசப்பா வந்து அதை டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, அகற்றி போட்டுருவாங்க. ஆண்டவர் ஏசப்பா வந்து எதன் மத்தியில வந்து விசுவாசமா இருந்தாங்க அண்ட் எப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவருடைய உபதேசத்தை வந்து யாருமே கேட்கல. அந்த யூத ஜனங்கள் கேட்டாங்களா? இல்ல. அந்த மாதிரி விசுவாசமே இல்லாத அந்த ஜனங்கள் மத்தியில வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏசப்பா வந்து உபதேசம் பண்றாங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் கல்லறையை கொண்டாங்க. அவங்க மத்தியில வந்து ஏசப்பா விசுவாசமா இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவிசுவாசமான மாட்டாள் வந்து ஃபர்ஸ்ட் விசுவாசமா இருந்தாங்களா? லாஸ்ட்ல தான் அந்த கல்லறை கிட்ட வந்து பணத்துல விசுவாசமானாங்க. அவங்களுக்கு மத்தியில வந்து ஏசப்பா வந்து விசுவாசமா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தோமா வந்து எப்படிப்பட்டவர்? சந்தேகப்பட்டாங்க. அவங்களே என்ன பண்றாங்கன்னா, வாங்க நம்மளும் கூட போய் அங்க போய் மறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் அப்படிங்கிறவங்க தான் இருந்துச்சு அப்படின்னா, ஏசப்போடைய வார்த்தை வந்து நம்ம விசுவாசிக்கணும் முதல்ல. அண்ட் அதுக்கப்புறமா அந்த வார்த்தை வந்து சத்தியம் உள்ளது, உண்மையுமே உள்ளது. இந்த வார்த்தையை மட்டும் நம்ம பிடிச்சாலே போதும். இரண்டாவது வந்து சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். யாராவது ஒருவர்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்போ நம்ம அநேக வேலையில வந்து இப்போ நமக்கு ஏதாச்சும் கடன் பிரச்சனை இல்லை, நமக்கு ஏதாச்சும் தேவைகள் வேணும், ஏதாச்சும் நமக்கு வேணும்னா நம்ம முதல்ல யார்கிட்ட போவோம்? ஏசப்பா போவியா? ஏசுன்னு எனக்கு கேட்டுச்சு. முதல்ல நம்ம உண்மையா சொல்லுங்கப்பா, யார்கிட்ட போவீங்க ஃபர்ஸ்ட்? ஏதாச்சும் தேவைகள்னா மனுஷன்கிட்ட தான் போவீங்க. ஆப்வியஸா கண்டிப்பா அதுதான் மனுஷர்களுடைய மனநிலைமை வந்து அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா நம்ம மனுஷன்கிட்ட தான் போவோம். ஆனா நம்ம வந்து மனுஷங்க கிட்ட
கிட்ட போகாம முதலாவது தேவனுடைய நீதியையும் ஓகே ஓகே. ஸோ முதலாவது நம்ம அவரை தான் தேடணும். இப்போ நம்ம அவரை தேடணும் அப்படின்னா மனுஷன்கிட்ட போகாம ஏசப்பாவை தேடணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே அப்படின்னா பிரகாசமா இருக்கும். இங்க வந்து முகங்கள் வந்து பிரகாசப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு உதாரணமா யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். அதிகாரம் 29, 30 வசனம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29, 30 வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதாக தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே வந்து சீனாய் மலையில ஏறி போனாங்க அப்படின்னா அங்க போகும்போது ஏசப்பா கூட வந்து அவர் வந்து பேசினார் அப்படின்னா அங்க மேல போனோடனே ஏசப்பா அவர் கையில என்ன கொடுத்தாங்க? 2 கற்பனைகளை கொடுத்தாங்க. அதுல வந்து 10 கட்டளைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 கற்பனைகளை வாங்கிட்டு கீழே வரும்போது மோசையின் முகம் வந்து எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு அப்படிதானே. ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா என்ன முகம் வந்து இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போல விலகிதான் போனாங்க. என்ன இவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லிட்டு விலகிதான் போனாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளதே போலதான் நம்ம வந்து எது தேவை, நமக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஏசப்பாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டா பார்க்கணும். நம்ம ஏசப்பா பார்த்தோன்னா நம்ம முகம் பிரகாசிக்கப்படும், நம்மளுடைய வாழ்க்கையே பிரகாசிக்கப்படும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையே பிரகாசிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு விரோதமா இருந்தவர்கள் வந்து நம்மளை பார்த்து ஓடிடுவாங்க. இவ கூட ஏசப்பா இருக்காங்க, ஸோ இவளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துடும். ஸோ நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. முதலாவது நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா ஏசப்பாவை விசுவாசிக்கணும். இரண்டாவது வந்து நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். ஓகேங்களா? விசுவாசிப்பீங்களா? அவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஓகே, அவரை மட்டுமே பிடிச்சிக்கணும். அவர் வார்த்தை மட்டுமே நமக்கு வந்து வாழ்க்கை முழுவதுமே போதுமானதுதான். அவர் வந்து உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தேவன் வந்து 2 தனியா உங்களுக்கு வந்து பதிலை தருவார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 206, சீம சமையல் 58, ராசராச பிதா மைந்த லேசுலோ சதா ஏசு நாயகா என்ற பாடலை காணிக்கை பாடலாக யாரும் சேர்ந்து பாடுவோம். Amen.
இந்த விசேஷித்த சிறப்பு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் யாரையும் திருச்சபையின் சார்பாக வரவேற்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். விசேஷமாக இந்த நாளிலே ஆராதனையை நடத்தி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க எழுந்திருக்கும் போது உங்களை என்கரேஜ் பண்ணிடலாமா? எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் எழுந்து பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணிடலாமா? அப்படி இருக்கிறோம். அநேக பெற்றோருக்குரிய ஆசை என்னதான் இருக்கும், பிள்ளை படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும், 5 டிஜிட்ல சம்பாதிக்கணும், ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் என் பிள்ளை ஆலயத்தில் பிரசங்கம் பண்றாங்க, பாடல்களை பாடுகிறான்னு சொல்லும் போது எது பெஸ்ட் நீங்க நினைப்பீங்க? ஆலயத்துக்கு வருது. சில நேரத்தில் நம்ம அநேக காரியங்களை பிரயாசப்பட்டாலும் அதை காட்டிலும் தேவ சமூகத்தில் பாடல்களை பாடுவதற்கு, தேவ செய்தியை பயிர்ந்தளிப்பதற்கு தேவன் கொடுத்த தாளந்துகளுக்காக பிள்ளைங்களை கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தேன் நீங்க பண்ணணும் அப்படின்னு. சில நேரத்துல நினைச்சு பார்க்கும் பொழுது இதுல கால அட்டவணை போட்ட உடனே பெரியவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், இதுக்கு எங்க பேரை போட்டீங்க, யார்கிட்ட கிட்ட எங்க பேர் போட்டீங்க. ஆனா 2 கால அட்டவணை போடும் போது அந்த பிள்ளைங்க பேர் போட்ட உடனே எப்போண்டா எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு காத்திருந்து தேவ செய்தியை பகிர்ந்தளித்தார்கள். திருச்சபையின் சார்பாக அவர்களை மீண்டுமாக வாழ்த்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தேவன் கொடுத்த தாளந்துகளை தேவனுக்கென்று பயன்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் தொடர்ந்து பிள்ளைகளையும் அவர்கள் படிக்கின்ற பொழுது ஞானத்தை கொடுத்து அநேக மாணவர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் நிற்கத்தக்கதாக ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக நம்முடைய தனி ஜெபங்களிலே அவர்களை நினைத்துக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அதே போல நமக்கு ஜீவ வார்த்தை அந்த வேதாகம தேர்வு வருகின்ற வாரம் நடைபெற இருக்கின்றது. கடந்த வாரத்திலே கால் டிக்கெட்லாம் வந்துட்டு வாங்கி செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தோம். ஏதாவது கரெக்ஷன் இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒருத்தரும் கால் டிக்கெட் வாங்க பத்திரமா நாங்கள் வச்சு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரமாவது எக்ஸாமுக்கு முன்னாடியாவது தயவுசெய்து நீங்க கால் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. அவதான் நீங்க உள்ள இருக்கும் பொழுது என்ன கால் டிக்கெட்ல நம்பர் இருக்குதோ அதை நீங்க பார்த்து கட்டாயம் எழுதணும். இந்த கால் டிக்கெட் வீட்டுல ஒருவேளை நிறைய பேர் நினைச்சிருந்ததுன்னா வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா மரத்தை எங்கேயாவது வச்சிருவோம். ஐயருக்கு இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சிருப்பாரு. எக்ஸாம் எழுத வரும்போது பத்திரமா தந்துருவான்னு சொல்லி ஒரு நல்ல விசுவாசத்துல நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. ஒருவேளை ஏதாவது பேர் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க சொல்வீர்கள் என்றால் அதை மாற்றி கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அதே போல வருகின்ற மாதத்திலே நமக்கு முத்தெடுக்கவா என்கின்ற ஒரு வேதாகம் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் முடிஞ்ச பிறகு ஒரு சிலர் சொன்னாங்க, முத்தெடுக்கவா அந்த வேதாகம் தேர்வுக்கு நாங்கள் எழுதுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். முதல் நாள்ல திங்கட்கிழமை 5 நபர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. உங்களோட போன் பண்ணி கேட்கும் பொழுது 20 நபர்கள் தேர்வெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்களே, ஒரு 15 பேர் சேர்ந்தாவது எங்களுக்கு சென்று கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். ஐயா நீங்க பரவாயில்ல, ஒரு 15 பேர் சேர்ந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சென்று தந்துடுறோம். நீங்க முதல்ல எழுதுறதுனால எப்படியாவது உங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்றது நாங்கள் உங்களுக்கு சென்று கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. 28 நபர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பெஞ்சில் உட்கார்ற ஒருத்தரும் ஜெரோலின் மட்டும் பேர் கொடுத்துருக்காங்க. அதனால 20ஆம் தேதியோட டேட் முடிஞ்சிட்டு அவங்க சொன்ன ஒரு காரியம், ஒருவேளை சபையில யாராவது எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களை சேர்த்து 28 பேர் நாங்கள் பேர் பதிவு பண்ணிட்டோம். இன்னும் சேரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு இன்றைய தினம் ஆலய ஆராதனை முடிந்த பின்பு ஒருவேளை நான் பேர் கொடுக்க மறந்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் கொயரில் இருக்கிற எல்லாரும் கட்டாயம் எழுதிதான் ஆகணும். சரியா? பேரண்ட்ஸ் படிப்பின் காரியம் 2வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ படிப்பு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. அப்படித்தானே? மத்தேயு எழுதின சுவிசேஷம் மனப்பாடம் தெரிந்த பகுதி தான். அதே போல கேள்வி பதிலும் ஒரு யாத்திராகவும் லேவியராகவும் இதுல இருந்து கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சிறு வயதிலிருந்து நாம் படித்திருக்கின்றோம். ஒருவேளை பெற்றோர் சொல்லிட்டாங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறேன் என்று சொல்லியிருக்கேன், நான் போய் படிக்கிறேன். சரியா? இருக்கிற எல்லாருக்கும். ஆகவே கொயரில் உள்ள எல்லாரும்
எழுத வேண்டும். இதற்காக வேத வசனத்தை இன்னும் நமக்கு 1 மாசம் இருக்குது. எக்ஸாமுக்கு போன வாரம் தான் ஆரம்பிச்சு அதுக்கு தேர்வுக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். சிறு வயதிலிருந்து இந்த கற்றுக்கொண்டிருக்கின்ற மத்திய சுவிசேஷத்தை எழுதுவதற்கும் நான் பிரயாசப்படுவோம். ஒருவேளை நீங்க யாராவது எழுத வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டிருக்கின்றால் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி திருச்சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் ஞாயிறு ஆராதனை ஆசரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றாரே. என்னுடைய ஜனத்தை என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்குறித்தபடியே அவர்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்ற ஆண்டவர் என் அன்பு பிள்ளைகளை நீர் தம்முடைய சித்தத்தின்படியாக வணைந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வாலிபர்களாக ஒன்று கூடி தேவனால் மகிமைக்கின்று தேவன் தந்த தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையாக ஒன்று கூடி அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். அன்பு பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்திலும் தேவக்காரர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். தாரணங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வந்தது நல்லது என்று சொல்லி நானும் ஒரு சில காரியங்களிலே வெட்கப்பட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லி நிலை குறைந்தவர்களாக இருக்கின்ற எங்களையும் உடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்படியாக உடைய வார்த்தையை நோக்கி பார்க்கின்ற பொழுது அது நிமித்தம் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சன்னதியான் விளங்கத்தக்கதாக நான் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட வார்த்தையின்படி அன்றைய வார்த்தைகளை நாங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது கண்டுகொள்கின்ற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக அன்றைய எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வேதவசனம் ஒப்புவித்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கற்றுக் கொடுத்த பெற்றோருக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கின்ற இந்த வார்த்தைகள் எங்களுடைய மனதிலே பதிவதற்கு ஏதுவாக நல்ல கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிப்பதாகும். இந்த வாரம் முழுவதும் ஒரு கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாக தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக அன்றைய ஒரு சமூகத்தில் வந்து காத்திருக்க கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற வேதபாட தியானத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். வேதத்திலே மறைந்திருக்கின்ற ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் தந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். அதே போல சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற முன்னிரவு ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய ஒரு சில ஜனக்கூட்டமாய் ஒரு சமூகத்திலே வந்து காத்திருந்து அன்றைய ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறவானவரே. அன்றைய உலகத்தின் காரியங்கள் 3வது உலக போர் நடைபெற்று வேண்டுமோ என்கிற ஒரு பயத்தோடு காணப்படுகின்ற பொழுது நாங்கள் நிர்விசாரமாய் காணப்படாதபடி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபையின் நாட்களை எண்ணி பார்த்தவர்களாக அழிந்து போகின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக என்னுடைய முழங்கால்களை முடக்குவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபித்தமானது. அந்த முன்னிரவு ஜெபத்தில் அநேக ஊக்கமாய் கலந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறமானவரே. விழுந்து போயிருக்கின்ற ஜன கூட்டத்தை ஆண்டவருடைய முழங்கால்கள் தூக்கி நிறுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறமானவரே. ஆண்டவரே திருச்சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே கர்த்தரால் நாட்டப்பட்ட இடத்துல ஆண்டவரே வளர்ந்து பெருகி கனி கொடுக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறமானவரே. உங்கள் சமூகத்திலே வாழ்த்து பெற்றிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே அந்த வாழ்த்துதல் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் தங்கும்படியாக ஜெபிக்கிறமானவரே. ஒரு மகிமை பிரசன்னத்தினால் நாள் முழுவதும் எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து வருகின்றீர்கள். அதில் ஒரு சிறு பகுதியை காணிக்கையாக ஸ்தோத்திர காணிக்கையாக படைப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். படைத்த கரங்களில் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து
ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்ய முற்படுகின்ற பொழுது தேவ கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாகும், தேவ தயவை பெற்றுக் கொண்டவர்களாகும் தொடர்ந்து உமக்கென்று ஜீவித கிருபை கொடுக்கும் ஜீவிக்கிறோம். அதனை கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் தேவ கிருபையின் பிரசன்னம் கூட இருந்து காத்து வழிநடத்த முடியாது இப்பேசும் ஜீவிக்கிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் கூட இருந்து காத்து வழிநடத்துவதாக. நாங்கள் செய்திருக்கிற ஜெபங்களும் காணிக்கைகளும் உங்கள் சமூகத்தில் எப்பொழுதும் பெருமையாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வருகிறோம்.